Hello friends, now Fark நீங்க பார்க்குறது மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். So friends, இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறது வந்து OnePlus 6 பத்தி ஒரு டோட்டல் ஒரு விரிவான வீடியோ தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். So இன்ன வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. So வெயிட் பண்ணாம இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So okay friends, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 6 இப்போ புதுசா லான்ச் ஆக போகுது. OnePlus கம்பெனில இருந்து போன வாட்டியே 5T அதிரடியா வந்து கலக்கிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ OnePlus 6 அப்படினு சொல்லி 17 அப்போ வந்து லான்ச் ஈவென்ட் வெச்சிருக்காங்க மொபைல்ல. அடுத்து வந்து 21 அப்போ வந்து Amazonல உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. early access பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து early access தருவாங்க அப்படினு சொல்லி Amazonல இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து OnePlus 6 வந்து एक्चुअली எப்படி இருக்கும், டிசைன் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படினு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா வந்து இன்ன வரைக்கும் வந்து அட் பிரசன்ட் வந்து கன்ஃபார்மா வந்து எந்த இன்ஃபர்மேஷனோ ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து எதுவுமே வரல. எல்லாமே வந்து ரூமர்ஸ் ஆகி வந்து பரப்பிட்டு இருக்காங்க. பட் வந்து நான் வந்து சில சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வந்து OnePlus 6 டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இப்போ ஏற்கனவே நீங்க Amazon.inல போனீங்கன்னா OnePlus 6க்கு வந்து அந்த பர்டிகுலர் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 2 வீடியோ ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்க்கானது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவெஞ்சர்ஸ் ஒரு எடிஷன் வந்து நாங்கள் OnePlus 6ல கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த வீடியோட சென்டரில் வந்து நம்ம OnePlus 6 அந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளேயே காமிப்பாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக போகும்போது நீங்கள் அந்த வீடியோவை பாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்ச் வந்து வந்திருக்கும் அந்த டிஸ்பிளேல. ஆனால் வந்து அந்த வீடியோ வந்து கண்டினியூஸ் பிளேபேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அட் ப்ரெசன்ட் அது தெரியாது. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணலாம். அந்த டாப் ஆஃப் த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்வ் இருக்கும் லைட்டாக, அது கூட நீங்கள் உத்தி பார்த்தா தான் தெரியும். ஒரு கர்வ் இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து 100% வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு OnePlus 6 வந்து நாட்ச் தான் வருது இந்த டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தாங்க இந்த நாட்சா இல்லை இல்லையா, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது OnePlus 6க்கு. அந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து அந்த அவெஞ்சர் எடிஷன்லேயே வந்து அந்த நாட்ச் வர்றது வந்து OnePlus 6ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் இமேஜஸ்லாம் வந்துருந்தது அந்த பேக் சைட் பாடி. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய நான் பார்த்ததுல வந்து அந்த OnePlus 6 டிசைன் பை OnePlus 6 அப்படின்னு சொல்லி அந்த பாட்டமோட ஃபோனில் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அந்த பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சாம்சங் கேலக்ஸி இந்த S8 S9லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் தருது, ஒரு கர்வ்னஸ் கொடுக்குற மாதிரி வந்து நமக்கு தராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நமக்கு OnePlus 5Tல நம்ம ஆப்பிள் ஐஃபோன் எடுத்தாங்க. iPhone 8 இருக்கு இல்லையா, அந்த டுவல் கேமரா அதே மாதிரி வந்து 5Tல கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 6ல நமக்கு ஆப்பிள் iPhone X இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெர்டிகல் வருமா கேமரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இப்போ இது இருக்கு இல்லையா Redmi Note 5 Pro இருக்கு, அதே மாதிரி வந்து OnePlus 6 வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துருந்தது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி கேமரா வந்து இப்போ நிறைய பேர் போட்டனால இப்போ ஓப்போ இருக்கு, விவோ இருக்கு, நிறைய பேர் அதே மாதிரி வந்து போட்டாங்க அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்டை. இப்போ வந்து OnePlus 6 பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து அவங்க போட்டால் சிமிலராக இருக்கிறதுனால வந்து இப்போ சாம்சங் கேலக்ஸி இருக்கு இல்லையா S8 S9 சென்டரில் வரும். அந்த மாதிரி ஒரு டுவல் கேமரா, மேலே ஒரு கேமரா கீழே ஒரு கேமரா. ஸோ அது கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் OnePlusல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். இப்போ இந்த OnePlus 6ல நமக்கு டுவல் கேமரா சென்டரில் வச்சு கீழே வந்து நமக்கு சாம்சங் மாடல் மாதிரி ஒரு ஸ்கொயர் டேப்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அட்லாஸ்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கிற குவால்காமோட ஸ்னாப்டிராகனோட 845 வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு டுவல் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 20 மெகா பிக்சல் +16
dual camera உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் சைடுல வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நார்மலா OnePlusல வந்து 6GB RAM இருந்தது. அட் பிரசன்ட் வந்து 5T ல வந்து நமக்கு 8GB RAM மாடல் கூட கொண்டு வந்தாங்க 128GB ஸ்டோரேஜ்ல. ஆனா வந்து அடுத்த வாட்டி நம்ம லான்ச் பண்ணும்போது ஒரு 256GB ஸ்டோரேஜோட நாங்க லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஏற்கனவே OnePlus சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம OnePlus 6ல வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட கிடைக்கும். பிளஸ் வந்து 6GB RAMல 64 கிடைக்கும், இல்லைன்னா 128GB இந்த ஸ்டோரேஜ் கூட உங்களுக்கு கிடைக்கும் போகுது. ஸோ இது ஒரு நல்லவே ஆப்ஷன்ஸ். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நமக்கு இவ்வளோ ஸ்டோரேஜ் வச்ச மொபைல் வந்து கிடைக்க போகுது OnePlus மூலிமா 256GB ஸ்டோரேஜோட. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த 5 இருக்கட்டும் 5T இருக்கட்டும் ஒஃபிஷியலாக வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க தரவே இல்லை. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்து அது வந்து சர்வே பண்ணிச்சு, நிறைய யூடியூபர்ஸ் வந்து சர்வே பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இப்போ ஒஃபிஷியலாக வந்து இது OnePlus 6 வந்து கன்ஃபார்மா 100% வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லுன்னா OnePlusoட ட்விட்டரோட பேஜ்க்கு நான் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஏப்ரல் 16 17 வந்து ஒரு சின்ன ஒரு 4-5 செகண்ட்ஸ் கிளிப் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து வாட்டரோட டிராப்ஸ் இருக்கு இல்லையா, மழை டிராப்ஸ் வந்து விழுற மாதிரி. ஸோ இப்போ மழை பெய்யும் போது எதுக்கு வந்து ஸ்டாப் பண்றீங்க ஃபோனை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்ல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ வர OnePlus 6 வந்து கன்ஃபார்மா வாட்டர் ரெசிஸ்டண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ OnePlus எடுத்தாலே வந்து டேஷ் சார்ஜர் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா வந்து சார்ஜிங் வந்து ரொம்ப ஸ்பீடாவே நடிக்கும். ஆனா வந்து அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணா நமக்கு OnePlusoட அந்த டேஷ் சார்ஜர் மாதிரி வராது. இப்போ இந்த OnePlus 6ல வந்து டேஷ் சார்ஜர் 2 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அது அதை விட வந்து பல மடங்கு 2 மடங்கு வந்து நமக்கு சார்ஜிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம ஸ்மார்ட் போனை வந்து அந்த OnePlus 6 வந்து 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். அந்த அளவு வந்து சார்ஜிங்கோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு. ஆனா வந்து இந்த ரூமர்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபார்மா ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க போடுற அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்கு இல்லையா ட்விட்டர்ல, அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. ஆக்சுவலா ஸ்பீடு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வந்து இந்த சார்ஜிங் ஸ்பீடை கூட அவங்க மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்ல வந்து ப்ராசஸரோட ஸ்பீடை வந்து மென்ஷன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டா தெரியல. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சார்ஜிங் ஸ்பீடு தான் அவங்க சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு. அது வந்து 17 அப்போ லான்ச்சிங் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்தியாவில் வந்து 17 வச்சிருக்காங்க, சைனால வந்து பிஃபோராகவே லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் OnePlus 6 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து நாச்சில் வரப்போகுது, ஸ்டோரேஜ் சொல்லிட்டேன், கேமரா சொல்லிட்டேன், பேக்ல உள்ள டிசைன்லாம் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை பண்ணிட்டேன். ஸோ OnePlus 6 வாங்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினா வந்து இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோலாம் நான் பண்ணி போறதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஸோ அதுக்காக மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெயினா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.